ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு மாடல் பார்க்குறது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பெனாசோனிக்கில் CSRU 12PKY. இது 110 மாடலு. 110ல் RU காம்பேக்டாக வரக்கூடியது. இன்டோர் யூனிட் சின்னதாக தான் இருக்கும், அவுட்டோர் யூனிட் சின்னதாக தான் வரும். ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு மினியோட 0.910 போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூனிட் சேம் அதே இன்டோர் யூனிட் தான் இதுவும். இது 110னால கொஞ்சம் உங்களுக்கு வாட்ஸ் கூட வரும். அவுட்டோர் வந்து சேம் அதே அவுட்டோர் தான் வரும் உங்களுக்கு. அவுட்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110ல் என்ன அந்த 0.910ல் என்ன அவுட்டோர் வந்துச்சோ அதே 1.5. இப்போ 0.910க்கும் 110க்கும் உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்காது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சேம் கூலிங் தான். வாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வாட்ஸுக்கு 100லேருந்து ஒரு 300 வாட்ஸுக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து உங்களுக்கு அவுட்டர் யூனிட்டு காயில் மட்டும் தான் ரஸ்ட் ஃப்ரீ வரும், பேனல் ரஸ்ட் ஃப்ரீ வராது. இன்டோர் யூனிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பேக்டாக வரும். அந்த மாதிரி ஒரு கிரே கலர் கோட்டிங் ஒரு டிசைன் மட்டும் அதில் வரும். இதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். இதில் பைப்லைன் வந்து உங்களுக்கு 3/8 குவார்ட்டர் பைப்லைன் வந்துடும் 110னால. இது இன்க்ளூடாக 3 மீட்ரு காப்பர் பைப்பு கம்யூனிகேஷன் ஒயர் இதிலே கொடுத்துருவாங்க. இங்கே என்னென்னா சைட்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பைப்லைன் கன்சில்ட் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பைப்பு. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் அதை இன்ஸ்டால் பண்ணணும். மெயினாக டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணையில் உங்களுக்கு ஸ்பிட் லோடு நம்ம மேலே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஸ்பிட் லோடு வச்சு தான் நம்ம எல்லா ஏசியுமே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸ்பிட் லோடு வைக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னர் பிளார் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும். இதில் இந்த ஏசியை பொறுத்த வரையும் உங்களுக்கு RU மாடலில் வாட்ரு வந்து ட்ரைனேஜ் வந்து ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நம்ம ஸ்லோப்பிங் கரெக்டாக வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் உள்ளே வந்துடும். இப்போ ஆல்ரெடி கொடுத்துருந்தது வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்குது. நமக்கு ஏசியில் வந்திருக்க 3/8. நம்ம அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி திரும்ப நம்ம அதை ஃபேஸிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்சிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சுவிட்சிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவிட்சிங் டூல் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுவிட்சிங் கரெக்டாக வரும். ஃபிக்ஸ் ஆகிறது கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைப்லைனில் வந்து லைட்டாக ஈர துணியை வந்து நம்ம தண்ணியோடு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, அது எதுக்காண்டினா உள்ளே வந்து கன்சீல்ட் ஆகிறதுனால ஒயரு இல்லை வேறு எதனா அந்த ஸ்லீவ் வந்து மெல்ட் ஆகிராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த துணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் தண்ணியோடு தான் வைக்கணும். ரொம்ப ட்ரையாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஃபயர் அதில் உங்களுக்கு ஃபயர் ஆகிடும். அதனால இப்போ ஃப்ரேசிங் பார்த்தீங்களா, ஃப்ரேசிங் வந்து இந்த மாதிரி ஒரு கன்று வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேட் ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டோட வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரேசிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேம் நீங்கள் வைக்கிறது ஃபுல்லாக வைக்காதீங்க, லோவாக வைங்க. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்குங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் A to Z ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஃப்ரேசிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீட்டாக பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேசிங் பண்ணிவிடுங்க. பிளேட்டு இது மாதிரி ஸ்க்ரூ வந்து நம்ம மெயினாக ஃபிஷர் போடுங்க. ஃபிஷர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரூ போடுங்க. இல்லை ப்ளக்கட்டை குச்சிக்கட்டை அடித்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில இடத்துல போலாக இருந்தது அப்படின்னா இன்டோர் யூனிட் நிற்காது, நீங்கள் மாட்டும் போது ஸ்க்ரூ கலந்துக்கிடும். இப்போ இன்னர் பிளார்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரில்லை கழட்டிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம கீழே கேப் இருக்கும். மெயினாக இது 3/8னால வந்து அவ்வளோவா உங்களுக்கு டைட் ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வச்சிங்கனால கூட உங்களுக்கு டைட் ஓரளவுக்கு ஏறிடும். அதே போல் குவாட்ரு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாகவும் 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் லென்த்து கூடவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி, இதில் நான் மெஷர்மெண்ட் சொல்லலை எதுக்காண்டினா ஒவ்வொரு ஏசிக்கும் ஒவ்வொரு அந்த செக்ஷன் டிஸ்சார்ஜ் பைப் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஏசிக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட்டில் வரும். அதனால் எந்த ஏசி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த ஏசியோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னர் பிளார் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவுட்ரு பிளார் பைப்பில் நீங்கள் டேப் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம டேப் நம்ம டேப் 2 பைப்பும் அடிச்சுட்டு நம்ம இது பண்ணுறோம். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு. அதே போல் இன்னொன்று நம்ம இந்த நிறைய ஏசியில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஸ்க்ரூ கீழே வந்து பாட்டம் ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னர் பிளார் பண்ணும்போது ஏசி கீழே கேப் இருக்காது. ரொம்ப நீங்கள் போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே கேப் இருக்கும். அதே போல் அந்த 2 லாக் இருக்கும், அது லாக் ஆகாது. கிரில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லுக்கு உள்ளே வந்து ஒரு டிஸ்பிளே ஜாக் இருக்கும். அதை எடுத்துட்டு
க்ரில்லு போட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப க்ரில்லை கழட்டணுங்கிற அவசியம் இருக்காது. க்ரில்லுக்கு அதே போல் க்ரில்லை மாட்டிட்டு அந்த டிஸ்பிளே ஜாக்கை மாட்டிடுங்க, மறந்துடாதீங்க. இல்லாட்டி டிஸ்பிளே வராது, சென்சிங் ஒர்க் ஆகாது. அடுத்து டெர்மினல் கவரை போட்டுட்டு இதில் உங்களுக்கு 3 ஸ்க்ரூ தான் வரும். இப்போ மொத்தமே டோட்டல் க்ரில்லுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது. அதில் 3 ஸ்க்ரூவில் 2 சின்ன ஸ்க்ரூவும் ஒரு லென்த்து ஸ்க்ரூ வரும். அந்த டெர்மினல் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் லென்த்து ஸ்க்ரூ வரும். ஏன்னா அது டிசைனிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கங்க. அதே போல் ஸ்க்ரூ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டான எந்தெந்த ஸ்க்ரூ ரிமூவ் கழட்டுறீங்களோ அந்தந்த ஸ்க்ரூ அப்படியே இன்ஸ்டால் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அடுத்து போகிற டெக்னீஷியன்களுக்கு அந்த ஸ்க்ரூ எதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க. இது இந்த யூனிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். யூனிட் எல்லாமே உங்களுக்கு நான் நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது அவுட்டர் யூனிட் ஆல்ரெடி இருந்தது தான். அதுவும் நம்ம இன்டோர் டயரில் உள்ள பைப் லைனா அவுட்டோரில் உள்ள பைப் லைன் மட்டும் தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஃப்ரேசிங் பண்ணி திரும்ப நம்ம ரீகனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டு ஆல்ரெடி இருந்த ஓல்டு ஸ்டாண்டு தான் நம்ம அதிலே ஆல்ட்ரு பண்ணி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டாண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டாண்ட் அடித்தோம். அதே போல் அவுட்டோர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சுனால நம்ம அதை ஃப்ரேசிங் கட் பண்ணிவிட்டு 3/8 பைப் மட்டும் கட் பண்ணி அதை ஃப்ரேசிங் பண்ணுறோம். 3/8 ஆஃப் நம்ம ஸ்விட்சிங் பண்ண தேவையில்லை. குவார்ட்ரு டு குவார்ட்ரு ஸ்விட்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் டு ஆஃப் நம்ம ஸ்விட்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 3/8 பைப் குவார்ட்ரு பைப் உள்ளே போகும், நம்ம அப்படியே வச்சு ஃப்ரேசிங் பண்ணிக்கலாம். அதே இது 1/2 இன்ச்சு 5/8 வரும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு 5/8 பைப்புக்குள்ளே போகும். நீங்கள் அதுவும் ஸ்விட்சிங் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். என்ன பைப்பு ஆஃப் டு ஆஃப் நீங்கள் பண்ணுறதா மட்டும் தான் ஸ்விட்சிங் பண்ணுற மாதிரி வரும். ஒரே பைப்பாக இருந்தால் மட்டும் தான் ஸ்விட்சிங் பண்ணுற மாதிரி வரும். இதோட சின்ன சைஸ்னால் உங்களுக்கு அதோட பெரிய சைஸ்னால் உங்களுக்கு சின்ன சைஸ் உள்ளே போயிடும். அப்படியே வச்சு பண்ணும்போது நமக்கு வெல்டிங்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது அவுட்டர்னால உங்களுக்கு அந்த நம்ம காற்று இருக்கும், அதனால் நம்ம அந்த பிளேட் உள்ளதை வச்சு கண் வச்சு ஃப்ரேசிங் பண்ணால் உங்களுக்கு வெல்டிங் நல்லாயிருக்கும். அது அவுட்டர் 2 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நட் போட்டு டைட் பண்ணிட்டோம். அதே போல் அவுட்டரில் வைக்கும்போது உங்களுக்கு அவுட்டர் ஸ்டாண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப மோசமான இடத்துகளில் அவுட்டோரில் வைக்காதீங்க. ஏன்னா இது வெயிட்டு கம்மி தான். இது இன்வெர்ட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது வெயிட் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிங்கு போட்டு நம்ம பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெல்டிங் பார்த்துக்குங்க. வெல்டிங்கில் நீங்கள் சடனாக பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வெல்டிங் பிஞ்ச் ஆகிரும். அப்புறம் நீங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்ப்ரிங்கு போட்டு பண்ணும்போது நமக்கு வெல்டிங் பிஞ்ச் ஆகாமல் கரெக்டாக வெல்டிங்கும் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்ப்ரிங், அதுவும் இன்னர் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த மாதிரி கிடச்சினா நீங்கள் கிடந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அவுட்டர் ஸ்ப்ரிங் தான் பழைய டைப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டர் பெண்டர் வச்சு பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணி ப்ரேசிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக போய் பிளார் அதில் கரெக்டாக உட்கார்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக இந்த மாதிரி பைப் லைன் நம்ம எல்லாமே கன்சீல்டு இருக்கிற இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வேக்கம் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நைட்ரஜன் கொடுத்து செக் பண்ணிவிட்டு லீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. இப்போ நம்ம இன்டோர் அவுட்டர் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி ஸ்டெபிளைசர் இருந்ததுனால ஸ்டெபிளைசர்லேயே கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணவும் டிஃபால்ட்டாக 24 தான் வரும். நம்ம டெம்பரேச்சர் குறைச்சி கூலிங் செக் பண்ணி காட்டணும். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. சில டைம் நான் கால் அட்டன் பண்ண முடியாது, சைட்டில் இருக்கும்போது மட்டும். ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுவேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தேங்க்யூ.